அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? பசிக்குதுமா, சீக்கிரம் எடுத்துட்டு வாம்மா. இருத்தங்க அம்மா எல்லாருக்கும் மொத்தமாக எடுத்துட்டு வரேன். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ண வரவா? பாத்தியாடா, படிக்கிற பிள்ளைய கூட்டிட்டு போற வேலை செய்யறதுக்கு. படிக்கிற பிள்ளைய இப்பதான் வீட்டு வேலை செய்ய வச்சா அந்த பிள்ளை எப்படி படிப்புல கவனம் இருக்கும்? சரி விடுமா விடுமா, இப்போ ஒரு சின்ன வேலை தானே, வரட்டும் நான் என்னன்னு கேட்டுக்கிறேன். வர 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 என்னம்மா தோசை செஞ்சியா? ஆமாங்கத்தா, எல்லாருக்கும் தோசை செஞ்சுட்டேங்க. நீ காலையிலேருந்து கொஞ்சம் வேலை, உடம்பெல்லாம் வலியாக இருந்தது. அதனால தான் தோசை செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நாளைக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு தரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எனக்கும் தம்பிக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இன்னைக்கு ஜாலியாக சாப்பிடுவோம். என்னடா தம்பி? ஆமாம்மா நாங்கள் சாப்பிட்றோம்மா. சரி, அம்மாவுக்கு இந்த 2 தோசை ஊற்று கொண்டு வா போ. சரிங்க கொண்டு வரேன். ஏண்டா, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு தெரியும், ஐபிபி இருக்குன்னு தெரியும். என்னடா இவ மதியானமா எனக்கு கேரட் பொரிச்சு குழம்புன்னு பார்த்தா இப்போ என்னடா தோசையை ஊற்றி குழம்புன்னு பார்க்கறா? ஐயோ, ஏன் சொல்லி அவளை நிறுத்தடா. கலா, ஒரு நிமிஷம் இங்கே வா கலா. சொல்லுங்கங்க, என்னங்க வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு 2 தோசை ஊற்றவா? ஏய், அம்மாவுக்கு கொலஸ்ட்ராலுக்குன்னு உனக்கு தெரியல, அப்போ எதுக்கு தோசை கேரட் பொரியெல்லாம் செஞ்சு கொடுக்க? அவங்களுக்கு ஹை பிபி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? விடுப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவளே உடம்பு முடியலன்னு தான் இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சுக்கிறேன். ஒரு நாள் சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாதுப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பா. நீங்கள் சும்மா இருங்கம்மா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா யாரு கஷ்டம்? உங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம். சரிங்க, நான் இப்போ என்னங்க பண்ணணும்? அம்மாவுக்கு சின்ன இட்லி குண்டால 3 இட்லி ஊற்றிட்டு வந்து கொடு, சரியா? சரிங்க, ஊற்றிட்டு வரேங்க. அப்படி போடுறேன், என் செல்ல வாங்கினேன். பாட்டி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைல்ல, ஏன் இப்படி வேலை வாங்குற? உனக்கு எப்போ பாரு எங்கள் அம்மா வேலை வாங்குறதே வேலையாக வச்சிருக்கிறியா நீ? சின்னவனே, இதெல்லாம் கேட்க மாட்டியா நீ? ஆமாம், கிழவி, எப்போ பாரு எதுக்கு எங்கள் அம்மாவை நீ வேலை வாங்கிட்டே இருக்க? அப்பா, இதை நீங்களே கேளுங்கப்பா. பாட்டியாடா, அதெல்லாம் உங்க அம்மாவுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு நீ திட்டுறது இப்படி வந்து வயசு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கறது இல்லை எனக்கு இந்த வீட்டுல. நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? அம்மா, அது சின்ன பிள்ளைகளுமா, அது எதோ தெரியாமல் பேசுதுமா, நீங்கள் ஒன்றே நினச்சிக்காதீங்கம்மா. இல்ல தங்கம், நீ இப்படிதான், நீ இருக்கிறப்பவே இப்படிலாம் திட்டுறது, நீ இல்லாதப்ப நீ என்னென்ன திட்டுறது தெரியுமா? அந்த 2 பேரும் நீ போனதுல இருந்து நான் அந்த வீட்டுல திட்டு வாங்கிட்டு தான் இருக்கிறேன். சரி, நீ இருக்கிற அம்மாவை கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன். நான் இப்ப என்ன தப்பா கேட்டுட்டேன்? எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, 2 இட்லி கேட்டேன், இது தப்பாமா? அம்மா, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்கம்மா, அழாதீங்கம்மா. அதை நான் அவளை ஊற்றிட்டு வர சொல்லிட்டேன்லம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? அழாதீங்கம்மா. இதுவும் பிள்ளைகளுக்கு புரியுதப்பா. பெத்த தாய்க்கு ஒரு மகன் 2 இட்லி, இதுல என்னப்பா தப்பு இருக்கு? இந்த பிள்ளைங்க இப்படி பேசுறதே. 2 பேருக்கும் பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? உங்கள் 2 பேரையும் நான் இப்படியே வளர்த்தேன். பெரியவங்களுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்து பேசணுமா, பேசக்கூடாதா? எங்கள் அம்மா எங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் எங்கள் அம்மாவும் எங்கேயோ போய்க்கிறோம். நீ உங்கள் அம்மா கூட நீங்கள் இங்கே 2 பேரும் இருங்க, சரியா? அப்பா, நீங்கள் ரொம்ப மோசம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி கோவப்படுறீங்க? நீங்கள் சொல்கிறது வேணால் சரியாக இருக்கலாம், அதுக்காக பெரியவங்களே இப்படி பேசக்கூடாது. நான் உங்களை இப்படி ஒன்றும் வளர்க்கலை, சரியா? ஏன், என்னவாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? ஏன் அழுறாங்க 2 பேரும்? என்னங்க ஆச்சு? என்னடா ஆச்சு? எதுக்கு 2 பேரும் அழுறீங்க? சொல்லுங்க, என்னன்னு வாயை திறந்து. இப்போ வந்து சொல்லுங்க, அதுங்க இதுங்கன்னு வந்து கேளு. ஒன்னால தாண்டி செய்கிறப்போவே எல்லாரும் உடல் எப்படி இருக்குது, வீட்டில் எல்லாருக்கும் என்ன செய்யறோம் அதை பார்த்து செய்ய மாட்டியா? உன் உடம்பை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு உடம்புக்கு சேராத செஞ்சு கொடுத்து பிள்ளைகளு எங்கள் அம்மா கிட்ட எப்படி பேசுறது? எப்படி நீ வளர்த்துருக்குற? ஏன் நீங்க இப்படி பேசுறீங்க? நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? செய்கிறப்பவே வீட்டில் கேட்கணும். பெரியவங்க எதுக்கு இருக்காங்க வீட்டில்? அவங்களுக்கு இந்த சாப்பாடு சேருமா, வேறு எதுவும் உங்களுக்கு செய்யணுமான்னு கேட்கணும், கேட்டுட்டு செய்யணும். அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு செய்கிற. அதுவும் ஒரு 2 வாண்டு பசங்க எங்கள் அம்மாவே ஏற்று பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது. அவங்க அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்கங்க. ஏன்ட்ட கணக்கெல்லாம் அப்படி சொன்னீங்களா? இல்லைம்மா, நாங்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லைம்மா. ஆமாம்மா, அப்பா தான் நம்ம ஆச்சி கூட சேர்த்துக்கிட்டு எங்களை திட்டுறாருமா. நீங்கள் சின்ன குழந்தைங்க, அது ஏதாவது பேச தெரியாம பேசுறது. ஏங்க நீங்கள் இது ஒரு சின்ன விஷயத்தை பெருசாகிறீங்க? நான் ஒன்றும் பெருசாகலை. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வீட்டை 2 ஆக்குறீங்க. நானும் எங்கள் அம்மா இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நாங்கள் 2 பேரும் வெளியே போயிடுறோம், சரியா? இனிமேல் இந்த சாப்பாடு பிரச்சனை வீட்டுக்குள்ளே வந்துச்சு, நீயும் உன் பிள்ளைகளும் என்ன நிலைமைக்கு ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நான் ரூமுக்கு போகிறேன். அம்மா, எனக்கு ஒன்றும் வேணாம்மா.
இப்பெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. 2 பேரும் சாப்பிட்டு போங்க. உங்கள் 2 பேருக்கு தோசை பிடிக்கும்ல, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. சரிம்மா சரிம்மா. தங்கங்களை அழக்கூடாது சாமி, அழாமல் சாப்பிடுங்கப்பா. சரிம்மா. நீதான் கண்ணா சாப்பிட்டு சீக்கிரம் போய் ரூமில் படுங்க. காலையில் ஸ்கூல் இருக்குல்ல உங்களுக்கு. ஓகேம்மா. எனக்கு இதுவே போதுமா, ஒரு மாதிரி இருக்குது. நான் சாப்பிட்டு ரூம்ல போய் படுக்கிறேன், மாத்திரை போட்டு. அத்தை உங்களுக்காக தான் இட்லி செஞ்சுருக்கிறேன், ஏன் அதுக்குள்ளே போவீங்க? வேணாம் அந்த இட்லி நீயே கொட்டிக்க, நான் போய் தூங்குறேன். பையனை சாப்பிடாம போயிட்டான், எனக்கு என்ன தனியாக சாப்பாடு கேட்குது. எனக்கு போதும் இந்த சாப்பாடு. அம்மா நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டோங்கம்மா. சரி போய் படுங்க, எல்லாரும் போய் படுங்க. அத்தை உங்களுக்காக தான் சாப்பாடு செஞ்சுட்டே, இட்லி ஊற்றிருக்கேன் தே, இருங்க தே, சாப்பிட்டு போகலான்ட்டே. ஒன்றும் வேணாம், என் பையனே சாப்பிடாம போயிட்டா, எனக்கு என்ன தனியாக சாப்பாடு கிடக்குது. நானும் போய் தூங்குறேன். பாப்பா நீ போய் கொட்டிக்கப்பா. இது நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேசுது, அவங்க பையன்கிட்ட ஒரு மாதிரி பேசுது. நம்மளையே இந்த வீட்டுக்குள்ளே போட்டு கொடுத்துட்டு இருக்குது. இதுகிட்ட மாட்டிக்கிட்ட தவிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு வச்சு செஞ்சிடுறேன், இருங்க. மேடத்துக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது, வேற என்னெல்லாம் இருக்குது, ஹை பிபி வேறையா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு உங்களுக்கு சுகர் இருக்குல்ல, சுகருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அது செஞ்சு தரேன், சாப்பிடுங்க. ஆஹா 8 முடிச்சு போட்டுட்டான். 8 முடிச்சு 7:30 முடிச்சு ஆகிட்டு இருக்குது. போடு அப்படி போடு மருமகள. நெத்தமா இவளுக்கு இவ்வளோ ஆட்டம் போடுவாளுங்க. இல்லை இந்த மகன்மாரி கொடுக்குற இது 8 முடிச்சு 7:30 முடிச்சா ஆகிடுச்சு. ஜாலி. அத்தை என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சொரக்காக்கு உப்பு இல்லாமா, அதாம்மா டேஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். புரியல, என்ன சொல்றீங்க? சமையல் செஞ்சீங்களா? நான் தான் இன்னும் கிச்சன்ல இருந்தேன். அண்ணலா சும்மா சொன்னேன். என்னமா விஷயம் சொல்லுமா. காலையிலே உங்க பையன் சொல்லிட்டாரு உங்களுக்கு சுகர் வேற அதிகமாயிருச்சுன்னு. அதுக்கு என்ன இப்போ போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாயே. ஐயோ நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன்னா அவ்வளோதான் பிச்சு போடுவாரு என்னைய. உங்களுக்காக ஸ்பெஷலாக மீல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர், ப்ரெஷர், பிபிலாம் ஹை லெவலில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணணும். அதனால் உங்களுக்கு சூப்பராக சமையல் செஞ்சுருக்கிறேன், வாங்க சாப்பிட்லாம். சூப்பராக சமையல் செஞ்சுருக்கிறேன். என்ன சமையல்? அதை வாயால் சொல்ல முடியாது. உங்களுக்காக ஒரு விருந்தே ரெடி பண்ணியிருக்கேன், அது உங்கள் உடம்புக்காக பார்த்து ரெடி பண்ணியிருக்கேன். வாங்கத்த. இன்னைக்கு ஒரு கண்டிஷனா? என்ன கண்டிஷனு? உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஆமாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வாய்க்கு ருசியாத்த. இன்னைக்கு சுகருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம். சுகருக்கு என்ன சாப்பிட்ணுமோ உணவு பொருள் அதை கம்மி பண்ண முடியுமோ சுகரை, அதுக்காக உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு மீல் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படியாம்மா? ஸ்பெஷல் மீலா எனக்கா? சரி நீ எல்லாத்தையும் எடுத்து வை. நான் 8 முடிச்சு 7:30 முடிச்சு ஆகிட்டு இருக்குது. அது முடிச்சது வந்துடுறேன். நீ எல்லாத்தையும் சூடா இருக்கா ஆயிட்டா? அத்தை உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம். ஆரி ரெடி பண்ணுவோண்ணா. சுடதாத்த வாங்க, நான் முன்னாடி போய் எடுத்து வைக்கிற டைனிங் டேபிளில். சரிம்மா போய் எடுத்து வை நான் வரேன். என்ன இப்படி மாறிட்டா? ஸ்பெஷல் மீன் வேற சொல்றா, என்னவா இருக்கும்? போய் பார்ப்போம். இன்னும் ஒரு கட்டம் இருக்குது, முடியட்டு இந்த நாடகம். முடிஞ்சது போய் வீல்ஸ ஒரு வெட்டு வெட்டிடலாம். எல்லாம் நேற்று என் பையன் போட்ட போடு தான் இவளுக்கு இவ்வளோ வேலை செய்யறது. இல்லைன்னா இவன் இந்த வேலையை செய்வாள. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீல் சிவகாமி. இன்னைக்கு போட்டு தாக்கு கோயா போட்டு தாக்கு கோயா. இல்லைன்னா வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டான். எல்லாம் என் பையன் நேரத்துக்கு ஓட்டு விட்டு தான் இன்னைக்கு நம்மளுக்கு வாய்க்கிற செய்ய ஸ்பெஷல் மீல்ஸா. ஐயோ ஜாலி. ஒரு கட்டத்தை இருக்குது, இது சீக்கிரம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். விளம்பரம் போடுறது சீக்கிரம் முடிச்சு விடுங்கடா. டெய்லி என் இஷ்டத்துக்கு என் இஷ்டத்துக்கு இது செய்யன்னு சொல்லிட்டு நானும் பேசாமல் தோசையோ இட்லியோ செஞ்சிட்டு இருந்தேன். டெய்லி இன்னைக்கு வீட்டுக்கிட்ட கோத்து விடுறது. நான் கேட்டுட்டு தானே செய்கிறேன், என்ன காய் பொரிக்கிறது, எப்படி பொரிக்கிறதுன்னு. அதெல்லாம் உன் இஷ்டத்துக்கு பொரியுவேன். அதனால் நான் நார்மலாக பொரிச்சேன். இல்லை என்ன தப்பு இருக்கு, கொஞ்சம் எண்ணெயை கம்மியாக ஊற்றி பொரியுமானா இவங்களுக்கு பொரிச்சு கொடுக்க போகிறேன். அதை விட்டுட்டு டெய்லி போட்டு கொடுக்குறது, அது தப்பு இது தப்புன்னு சொன்னதுக்கு தான் இன்னைக்கு ஸ்பெஷல் மீல். அம்மா கலா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற? வந்துட்டீங்களா? ஒன்றும்ல சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உட்காருங்க, உங்களுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறேன். எடுத்து வைக்கிறேன், வாங்க உட்காருங்க. என்னம்மா சமையல் இது? என்னது கலர் கலரா இருக்குது?
அத்தை உங்களுக்கு சுகர் அதிகமாயிருச்சு, அதனால உங்களுக்கு பாவக்காய் பொரியல், பாவக்காய் கூட்டு, பாவக்காய் சாம்பார், அது இல்லாமல் கீரை கூட செஞ்சுருக்கேன், பசலைக்கீரை. என்னம்மா சொல்ற? பாவக்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல், பாவக்காய் சாம்பாரா? ஆமாத்த, உங்களுக்கு சுகர் இருக்குல்ல, அதனால தான் இத்தனையும் செஞ்சு பாருங்க. உங்க பசலைக்கீரை கூட செஞ்சுருக்கேன். அம்மா பாவக்காய் கசக்குமா? பாவக்காவும் பசலைக்கீரையும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுமா. அத்தை நேத்தானே சொன்னார் உங்கள் பையன் உடம்பை கெடுத்துக்கிற மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு. நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கேன், சாப்பிடுங்க. அம்மா அம்மா தப்பா நினைச்சுக்காதம்மா. பிள்ளைகளுக்கு என்னம்மா செஞ்ச மதியானம்? அத்தை அவங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுருக்கிறேன், சாம்பார் செஞ்சுருக்கிறேன், அப்பளம் பொரிச்சு வச்சு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டுட்டேன். இது உங்களுக்காக, எனக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன், அது எனக்கு போதும். இது உங்களுக்காக செஞ்ச ஸ்பெஷல் மீல்ஸ், சாப்பிடுங்க. தங்க மருமகளே, நான் உனக்கு என்ன கேட்பியாமா? என்னத்தை சொல்லுதத்தை நீங்கள் சொல்லி கேட்காமலையா? அத்தைக்கு இந்த மீல்ஸ்லாம் வேண்டாம், இதெல்லாம் நீ சாப்பிடு, வளர்ற புள்ள நீ தான் சாப்பிடணும். அத்தைக்கு உனக்காக எடுத்து வச்சுக்கல உருளைக்கிழங்கு சாம்பார் அப்பளம், அதை எடுத்துட்டு வந்து கொடுப்பா, நான் சாப்பிட்டுக்கிறேன் ப்ளீஸ். லொல்லலாய், அதெல்லாம் தர முடியாது, நீங்கள் இதை தான் சாப்பிடணும். சொன்னா உனக்கு புரியாது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. மரியாதையா உனக்கு வச்சிருக்க சாப்பாடை கொண்டாந்து எனக்கு கொடு, நான் சாப்பிட்டு மாத்திரை போடணும் போ. என்னத்தை சின்ன குழந்தைங்க மாதிரி அடப்பிடிக்கிறீங்க? அது உருளைக்கிழங்கு பொரியலுக்கு போய் உங்களுக்காக தான் உங்கள் பையன் சொன்னா அப்படின்னு தான் பாவக்காளை பொரியல், பாவக்காளை கூட்டு, பாவக்காளை சாம்பார் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன். இப்படி கத்துறீங்களே, உங்களுக்காகவா சொல்கிறோம்? உங்களுக்காக தான் சொல்கிறீங்க. நீங்கள் இருக்கனால தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க, நீங்கள் இருக்கனால தான் பிள்ளைங்களை பார்த்துக்கிறீங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ வேலை செய்கிறீங்க, நாடகமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது கல்யாணமா எனக்கு நாடகமா? அதை சொல்லுங்க. ஏய், என்னை வேறு போயிட்டாத, மரியாதையா இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எனக்கு பிடிச்ச சாப்பாடை எடுத்துட்டு வா. அத்தை இப்போ நீங்கள் இதை சாப்பிட்டுட்டீங்கன்னா நான் உங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். இது சாப்பிட்லன்னா நானும் உங்கள் பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அம்மாக்காக ஸ்பெஷலாக செஞ்சது அம்மா சாப்பிடவே இல்லைங்க, என்னன்னு கேளுங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். அடுத்து உங்களுக்கு தான் பிரச்சனை. என்னடி இது மிரட்டுறாடி? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எடுத்துட்டு போய் நான் பட்னி பாவக்காய் சாப்பிட மாட்டேன், பாவக்காய் சாப்பிடவே மாட்டேன். தங்கப்பத்தாரில் வயறுக்குட்டில புஜ்லி அம்மாவு என் மாமியார் தானே. நீங்கள் பெரியவங்களாம் அடம் பிடிக்க கூடாதுப்பா, குழந்தையா நீங்கள் சாப்பிடுங்கப்பா. ஏய், என்னடி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா? வேணுக்கு எனக்கு பிடிக்காத செஞ்சு நீ சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா? அத்தை உங்களை போய் எப்படி சொல்லணும்? இதெல்லாம் உங்கள் உடம்புக்கு நல்லது தான், இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். அடியே, இனி பழி வாங்காதடி, தெரியாம உன் வீட்டுக்கார்ட்ட போட்டு கொடுத்துட்டு தயவு செஞ்சு இந்த சாப்பாடை எடுத்துட்டு போடு. என் மூஞ்ச பாரு, சொங்கி போச்சு. அத்தை 3 வேளை இல்லடி 8 வேளை சாப்பிட்டேன். நேத்தேடி தின்னு வாழ்ந்த உடம்புடி இது. தயவு செஞ்சு வாழ்க்கையில விபரீத முடிவு என்னை எடுக்க வைக்காதடி. இப்போ அப்படிலாம் சொல்லாதீங்க, சாப்பிடுங்க. சாப்பிடலன்னா இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணிடுவேன், சாப்பிடுங்க. அடியே கலா, தயவு செஞ்சுடி புரிஞ்சுக்கடி. எனக்கு இந்த சோறு அந்த கீரை அதெல்லாம் பிடிக்காதடி. நான்வெஜ் சாப்பிடுவேன், இல்லைன்னா உருளைக்கிழங்கு நாக்கு ருசியா சாப்பிடுவேடி. தயவு செஞ்சு இதை எடுத்துட்டு போயிருடி, வாழ்க்கையில விளையாடாதடி. அதெல்லாம் முடியாது, நான் போய் ஃபோன் எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லையா சொல்லுங்கள். சாப்பிட்டு தொலைகிறேன் போ, போய் நீ போய் கொட்டிக்க. அப்படி வாங்க வலிக்கு. ஒழுங்காக சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னை கூப்பிடுங்க, தண்ணி எடுத்துகிட்டு வர, கை கழுவ. இப்போதைக்கு குடிக்க தண்ணி கீழே வச்சுருக்கேன், அதுவும் சுடு தண்ணி சூடாக வச்சுருக்கேன், பார்த்து குடிங்க. அடியே கலா, உனக்கு என்னடி பாவம் பண்ணி நேற்று ஏதோ தெரியாதனமா வாய்க்கு ருசியா நாளை சாப்பிடணும்னு என் பையன்கிட்ட போட்டு கொடுத்தேன். அது ஒரு தப்பாடி. வாழ்க்கையிலே நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்டி. நீ இதை போய் சாப்பிட வைக்கிறீடி. பசி வேறு உயிரை கிள்ளுது, என்ன பண்ண சாப்பிட்டு தொலையும். எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட்டு? நம்ம ஏதோ நம்மளால் முடிஞ்சது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்கிறோம். எனக்கு இது வேணுமா, எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தா நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம். அதை விட்டுட்டு நீ செய்கிறத செய், நான் சாப்பிட்டுக்கிறேன்னு அம்மாக்கிட்ட ஒரு நடிப்பு போடுறது. பையன் வந்ததும் இனி உழவண்ண வாங்குறோன்னு ஒரு நாடகத்தை போடுறது. இந்த நாடகத்தை மூலம் க்ளோஸ் பண்ணணும். 7:30 முடிச்சு 8 முடிச்சு இன்னொன்று ஏதோ பார்ப்பாங்களே காதல் கல்யாணம், இதெல்லாம் பார்த்து மாமியார் மருமகளில் என்னெல்லாம் பண்ணுறான்னு சீரியலில் காமிக்கிற அப்பப்போ அதை பார்த்து இந்த அம்மா நம்ம வீட்டுக்குள்ளே நடத்தலான்னு இருக்குது. விடுவேனா நான் எப்படி சமாளித்தேன்? உங்கள் வீட்டில் யாராவது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க, வேறு எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.